ஓமலூர் அருகே பைக் ரேஸ் நடத்திய வாலிபர்களை தட்டி கேட்டதால் தறி தொழிலாளியின் வீடு மற்றும் காரை அடித்து நொறுக்கி 5 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாசநாயக்கன்பட்டி கிராமம் சரஸ்வதி நகரை சேர்ந்தவர் முருகன். இவர் வீட்டிலேயே நெசவு தொழில் செய்து வருகிறார். இவருக்கு விஜயா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரதி நகரை சேர்ந்த வாலிபர்கள் சிலர் பைக் ரேஸ் நடத்தியுள்ளனர். அப்போது அங்கு சாலையில் குழந்தைகள் விளையாடி உள்ளனர். இதை பார்த்த முருகன், சாலையில் எதற்காக பைக் ரேஸ் நடத்துகிறீர்கள் என வாலிபர்களை தட்டி கேட்டுள்ளார். அப்போது பாரதி நகரை சேர்ந்த அந்த வாலிபர்கள் முருகனை மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை 1 மணி அளவில் முருகன் வீட்டிற்கு சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் முருகன் வீட்டுக்கு வெளியே இருந்த காரை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதில் காரின் 2 பக்க கண்ணாடிகளும் உடைந்து சேதமடைந்தது. தொடர்ந்து வீட்டு கண்ணாடியை கற்களை வீசி அடித்து உடைத்து நொறுக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். கிராம மக்களை அச்சுறுத்தி வரும் பைக் ரேஸ் கும்பலை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் ஓமலூர் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முருகன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.